ஊராட்சி மன்ற தலைவர்னா அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேணும். ஆனா திமுகவில் ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இப்ப திருடி கையும் களவுமா பிடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? எதுக்கெல்லாம் வரி போட்டுக்கிறாங்க? அது ரொம்ப கேவலம். பன்னிக்கு கூட வரி போட்டுக்கிறாங்க. பன்னிக்கு வரி போட்டு அந்த பணத்துல கொள்ளையடிச்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது. 25, 26 இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. 5,38,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது கடனை சுமத்திய அரசாங்கம் நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குனதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. இந்த இடஒதுக்கீட்டுல இடம் கிடைத்த அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள். அதனால மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியாது. என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை கட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அளிக்க வேண்டும் என்று உத்தரவை போட்டு இன்றைய ₹1 செலவில்லாம 7.5 உள்ளிட ஒதுக்கீட்டு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு MBBS படிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதிமுக சாதனை. மக்களை, தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. வளர்ச்சியை கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட கர்ம மறக்கல.